அண்ணே அண்ணே. ஏய் நில்றா. யாரா அது? ஏய் யார் வீட்டுக்குள்ள குடிச்சிட்டு வர? அன்னைக்கு நீ இன்னொரு அடி எடுத்து வச்ச கொன்னுடுவேன். படவில்ல குடிச்சிட்டு வந்திருக்கேனா? நானா? அதெல்லாம் இல்லையே. ஏய் நான் நிக்க கூட முடியல. குடிக்கலையா? வாய திறந்தாலே போய் உன் பொய்ய கிருபா நம்போம். நான் நம்ப மாட்டேன்டா. போடவில்ல போட. ஏய் என்னடா முறைக்கிற? நீ குடிச்சு வந்தா சோறு போட்டு தூங்க வைக்கிறதுக்கு இது உன்னோட வீடு இல்ல. இன்னைக்கு நைட் ஃபுல்லா எங்கயா தெருவுல போய் படுத்துக்க. அப்பதான் உனக்கு எல்லாம் புத்தி வரும். வெளியில போட அனாத பையல. ஏய் யார பாத்திர அனாதன்னு சொன்ன? ஏய் யார் மேல யாரா கை வைக்கிறது? உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. என்னாச்சு தம்பி? ஏன் சட்டையை பிடிக்கிறா? என்னாச்சு? சாருக்கு ரொம்ப இடம் கொடுத்து வச்சீங்களா? அதான் திமிரா பேசுறான். குடிச்சிட்டு வீட்டுக்கெல்லாம் வரான். ஐயோ அண்ணி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. இன்னைக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு, அதான் கொஞ்சம் ஓவரா போயிடுச்சு. சாரி அண்ணே, மன்னிச்சிருங்க. ஆனா இவரு என்ன சொன்னாரு தெரியுமா? அங்க என்னடா பேச்சு வேண்டி இருக்கு? உன்னை வெளியில போடான்னு சொன்ன, போடவில்லை. பெரிய இவ மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. இன்னொரு வார்த்தை பேசுன கொன்று வேண்டி ஒண்ண. கண்ணா கண்ணா ஐயோ கண்ணா வேண்டாம் கண்ணா சொன்னா கேளு. விடுங்க சித்தப்பா விடுங்க கண்ணா விடு கண்ணா விடு கண்ணா. ஜெமலி கை வைக்கிறா. விடு கண்ணா. ஏய் அவன் மேல கை ஏறு. டேய் கர்ணா, என்னடா அதெல்லாம்? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? எல்லாமே நீ குடுக்கற இடம் தான். எதுக்குடா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன்னு கேட்டதுக்கு என் கழுத்தை பிடிச்சு அடிக்க வரான். அதெல்லாம் இவனை விட்டு விட்டு வெளில அனுப்பு. டேய் நீ கொஞ்சம் அமைதியாடுறா. டேய் கர்ணா, என்னடா இது புது பழக்கம்? எதுக்கு இப்படி குடிச்சு வந்து கரெக்டா பண்ணிட்டு இருக்க? ஆனா கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சுண்ணா, அதான் கொஞ்சம் ஓவரா. இங்க பாருண்ணா, கொண்ட வந்தவனுக்கு ஒரு அளவுக்கு மேல இடம் கொடுக்க கூடாது. ஒழுங்கா அவனை கழுத்தை பிடிச்ச வெளில அனுப்பு. இன்னைக்கு ஏன் கழுத்தை பிடிச்சவனுக்கு நாளைக்கு உன் கழுத்தை பிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. என்ன எங்க அண்ணன் கிட்ட என்ன ஏத்தி விட்டியா? நான் கொல்லாம விட மாட்டேன். அடிச்சடா. என்னடா அது? ஆனா உன கைய நீட்டி போட போய் சாப்பிட்டு தூங்கு. போய் சித்ராவின் ஜெயந்தியை வர சொல்லு. சரிங்க அண்ணி. என்ன ரெண்டு பேரும் அப்படி பாக்குறீங்க? நைட்டு புலி மாதிரி இருந்த கர்ணாவா இப்படி பூனை மாதிரி இருக்கான்னு ஷாக் கை பாக்குறோம். புரியல. பாத்தியா சித்ரா? புரியலையா? எப்படி புரியும்? நைட்டு தான் கர்ணா 2-3 ஆளா இருந்துச்சே. ஓ, நைட்டு குடிச்சதான் ஓட்டுறீங்களா? நேத்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு, அதான். நீ குடிச்சதை ஓட்டல ராஜா, அந்த ஆளை அடிச்சதை ஓட்டுறோம். அடிச்சேனா? யாரு? என் புருஷன. நான் எப்படி இருக்கணும்னு நீ சொல்ல தேவையில்ல. நான் ஒண்ணு உன்ன மாதிரி ஊரடிச்சு உலையில போட்டு வாழல. ஐயோ, அப்போது கனவில்லையா? அப்ப கனவுல டெய்லி என் புருஷன் கழுத்தை நெரிச்சு விளையாடிட்டு இருக்க இல்லையா? அவ
அவ மேல இருக்கிற கோவத்துல சரக்க போட்டு அண்ணன் மேல கை வச்சுட்டேனே. கர்ணா, என்ன இருந்தாலும் இவ்ளோ வன்முறைலாம் ஆகாது. நீ சும்மா இரு ப்ளீஸ் அண்ணி. நீங்க தான் எப்படியாச்சும் என்ன காப்பாத்தணும். அண்ணன்கிட்ட வந்து எனக்காக பேசி அவரை சமாதானப்படுத்துங்க ப்ளீஸ். அப்பா ஆளை விடுறா சாமி. நீ ஆச்சு உங்க அண்ணன் ஆச்சு. நான் இந்த விளையாட்டுக்கு வரல. இது காலேஜ் அப்ளிகேஷன் போட சொன்ன பொண்ணோட நம்பர் ஆச்சு. இவது கூப்பிடுறா. ஹலோ அக்கா, நான் சித்ரா பேசுறேன். காலேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம் போட சொல்லி கொடுத்தேன்ல. சொல்லு சித்ரா. ஒண்ணும் இல்லக்கா, கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்துட்டு போறீங்களா? ஏன் என்னாச்சு? வேற காலேஜ்ல எதுவும் அப்ளிகேஷன் ஃபார்ம் போடணுமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நீங்க எனக்காக அப்ளிகேஷன் ஃபீஸ் 500 ரூபாய் கட்டினீங்கல்ல, அதை ரிட்டர்ன் பண்றதுக்காக. ஏ சித்ரா, இதுக்கு தான் வர சொல்றியா? நான் தான் அப்பவே வேண்டான்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப கொடுக்கணுங்கிற? இல்லக்கா, உழைக்கிறவங்க 1 ரூபாவா இருந்தாலும் 500 ரூபாவா இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம்னு எனக்கு தெரியும்க்கா. அதுக்காக நீங்க எவ்வளவு சிரமப்பட்டிருப்பீங்க. எனக்காக எதுக்குக்கா விட்டு கொடுக்கணும்? நீங்க என்னோட அப்ளிகேஷன் ஃபார்மை கொண்டு போய் சேர்த்ததே பெரிய ஹெல்ப்புக்கா. தயவு செஞ்சு அமௌண்ட்டை ரிட்டர்ன் வாங்கிக்கோங்க. அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். சொன்னா கேட்க மாட்டேங்கிற. சரி வரேன். அக்கா, இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன? நேரா வீட்டுக்கு வந்துடாதீங்க. என் வீடு இருக்கிற ஸ்ட்ரீட்டுக்கு பின்பக்கம் வந்துடுங்க. நான் பின்னாடி வந்துடுறேன். தப்பா நினைச்சுக்காதீங்கக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வந்துடுறேன். தேங்க்ஸ்க்கா. யாராவது பாத்துருவாங்க, நான் போனை வச்சிடுறேன்.